ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில், ஓ சுவாமிநாதா நீயா? தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியில் பெரியவா கால்நடையாக யாத்திரை பண்ணிகிட்டு இருந்த சமயம், அந்த காலத்தில் வீடுகளுக்கே மின்சார விளக்கு இல்லாத சமயம், தீவட்டிகளை பிடிச்சபடி தான் பக்தர்கள்லாம் அப்படியே சூழ அந்த பெரியவா பின்னாடி வருவா. எளிமையோட மறு உருவமாக இருந்தால் ஒழியோ பெரியவா, அந்த பூஞ்சையான மேனி தப்பசால் அப்படியே ஜொலிச்சுன்னு இருந்தது. ஏதோ ஒரு கிராமம் வழியாக வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் வழிகாட்டின்ட்டு முன்னாடி போயின்னு இருந்த பக்தர்கள் கூட்டம் பெரியவா கிட்ட திரும்பி வரா. அவள் முகத்திலோ பயங்கரமான கலவரம். பெரியவா, நாம் வழியை மாற்றிண்டு நடக்கலாம், பக்கத்து கிராமத்தில் ஏதோ ஜாதி மத சண்டையாம், வெட்டுப்பழி குத்துப்பழின்னு அலையிறாளாம். அவள் குரலில் பதட்டம் இருந்தது. பெரியவாளோ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, மேலே நடங்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக சொல்லிவிட்டு தான் பாட்டுக்கு விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாலாம். கூட போகிறவாளுக்கோ கொலை நடுக்கம். அடுத்த கிராமத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு குண்டர் கும்பல் வந்துடுத்து எதிர்த்தாப்பில். ஒவ்வொருத்தர் கையிலையும் வெட்டறிவாள், குண்டாந்தடி, சூரிய கத்தி, கம்பு. பெரியவாளுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தவா, அவளுடைய கால்கள் அவளை அறியாமலேயே பின்னாடி நிற்கிறது. அதுக்குள்ளே அந்த குண்டனோட கூட்டத்து தலைவன் தன் கூட்டத்தை கையமர்த்தி ஒரு லாந்தர் விளக்கோட பெரியவா அருகில் வந்து லாந்தரை தூக்கி பிடிச்சிட்டு பெரியவா திருமுகத்தை பார்க்குறான். சூரியனுக்கே காட்டுற நீராஞ்சனம் மாதிரி இருந்தது. பகவத்பாத சௌந்தரிய லகரியில் வர்ணிப்பா இல்லையா, அந்த மாதிரி அவனோட முகம் ரொம்ப பிரகாசமாயிடுத்து. வாயெல்லாம் பல்லாப்பெடுத்து அந்த தொண்டர், அந்த தடி கும்பல் அந்த முன்னாடி நிற்கிறவனுக்கு, ஓ சுவாமிநாதா நீயா? எங்கப்பா இந்த பக்கம்? அடடா, இவங்களை பார்த்து உங்கூட வந்தவங்க யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லு. உன்னோட உத்தரவு எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். அங்கேயே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினானான். பெரியவா முகத்திலும் ஒரு வித ஸ்நேகபாவம். அந்த ஆளை பார்த்து மலர்ந்த சிரிப்பு. கூட இருந்த பக்தர் குழாமோ அவனுடைய கூட்டத்துக்கு ஒரே ஆச்சரியம். என்னது இது, இந்த குண்டர்கள் கூட்டத்து தலைவன் எவ்வழியோ அவ்வழியே உடனடியாக அறிவால், கத்தி, கபடா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அந்தந்த இடத்துலையே வந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் பெரியவாளுக்கு. பெரியவா மலர்ந்த முகம் அழகாக சிரிச்சுண்டே அவன்கிட்ட ரொம்ப பரிவாக அன்பாக வழிய சொல்கிறார். உங்கள் இமாமை நாம் பார்க்கணுமே, அழைச்சிட்டு வரியா? இதோ அழைச்சிட்டு வரேன். ஊருக்குள்ளே ஓட்டமாக ஓடுறானா. பேராச்சரியம். அங்கே மூழ்கி வாயை பழந்துண்டு அங்கே நின்றுருந்தாலாம் அந்த பக்தர்கள் எல்லாம். அவனுடைய அடியாறுகளுக்கு அத்தனை பேர்கிட்டையும் பெரியவா சொல்கிறா, அவனும் நானும் கிளாஸ்மேட்ஸ், ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ். அவன் முஸ்லீம். ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு மாணவனோட அவஸ்தை, அந்த அவஸ்தை புரிஞ்ச மாதிரி மகிழ்ச்சியோடு சொல்கிறாளாம் பெரியவா. அத்தனை பேரும் இந்த நட்பு எளிமை, கபடு இல்லாத நட்பு. பால்ய நம்பர்களாக நாங்கள் பார்த்துண்டு இருக்கோம். அந்த முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு தன் பள்ளித்தோழன் கிடச்சிட்டாங்கிற சந்தோஷம். அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு சுவாமிநாதன் தான். இன்னைக்கு ஜெகத்குரு என்பதெல்லாம் சத்தியமாக அவன் மனசில் ஏறி இருக்காது. கள்ளமில்லா அந்த பிரேமை அவள் 2 பேர்கிட்டையும் ஜொலிச்சுது. கொஞ்ச நேரத்தில் இமாம் அப்படிங்கிற அந்த முஸ்லீம் பெரியவர் வந்து பெரியவாளுக்கு வந்தனம் செய்கிறார். பெரியவா அங்கிருந்த வாளுக்கெல்லாம் குரான்லேருந்து சில வரிகளை எடுத்து சொல்லி, அன்பையும் சகோதரத்தையும் இஸ்லாமிய மதமும் எத்தனை முக்கியமாக கருதுறதுங்கிறத அழகாக சொல்கிறா. இமாம் முதற்கொண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் ஒரு இனம் புரியாத அன்பில் திளைச்சி அடுத்த க்ஷணம் அந்த ஆயுதங்களை இந்த கிராமங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா பரிவாரங்களோட தங்கிறதுக்கும் அடுத்த கிராமத்தில் எல்லா விதத்திலும் வசதியாக இருக்குங்கிறதுனால
அன்னைக்கு அந்த கிராமத்தில் இருந்த அத்தனை பேரும் ஜாதி மத இனமொழி இல்லாமல் பேதம் இல்லாமல் பெரியவாளை ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அடுத்த கிராமம் வரைக்கும் வழி அனுப்புகிறாளாம். இதுதான் செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் புரியாமல் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருப்பா. சுயலாபத்திற்கும் பப்ளிசிட்டிக்காகவும் அதை தவறாக பயன்படுத்தி சுதந்திரம் அப்படிங்கிறத வச்சுப்பா. நம்ம இந்தியாவை சின்ன பின்னமாக சதிச்சுட்டு இருக்கிற இந்த அரசியல்வாதிகளும் நியூஸ் சேனலும் பத்திரிகைகளும் இனியாவது புரிஞ்சுட்டு நடக்கட்டும். பிறப்பால் ஜாதியும் மதமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவா பிறப்பால் தமிழர், தெலுங்கர், ராஜஸ்தானி அப்படின்னு மொழியாலையும் தமிழினம் அப்படிங்கிற இனத்தாலும் உரிமை மட்டும் கொண்டாடுறது எப்படி பொருந்தும்? அன்பு தான் வேதங்கள் மதங்கள் அதோட அடிப்படை ஆணிவேர். உண்மையான அன்பாக இருக்கிறவா ஒவ்வொருவரும் தங்களுடைய மதங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சின்சியராக ஃபாலோ பண்ணணும். அது இருந்தால் இந்த சந்நியாசம், தியாகம், பேரன்பு, அப்பழுக்கற்றது அப்படின்னு நமக்கு புரியும். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.